ஆரம்பிச்சல் நண்பர்களுக்கு வணக்கம். வில்லிவாக்கம் ரயில்வே மேம்பாலத்தின் அடியில் அமைக்கப்பட்டு வரும் யூ வடிவ சர்வீஸ் சாலை. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னை உள்வட்ட சாலையான ஜவஹர்லால் நேரு சாலை சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றுச்சாலையாக இடம்பெற்றுள்ளது. இதற்கான வேலைகளை CMDA எனப்படும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மேற்கொண்டு வருகிறது. இந்த திட்டத்தில் வடக்கு, மத்திய, தெற்கு என 3 பகுதிகள் காணப்படுகின்றன. இதில் வடக்கு பகுதியானது பாடி ஜங்ஷன் மணலி அருகில் மாநில நெடுஞ்சாலை 104, மாதவரம் அருகில் தேசிய நெடுஞ்சாலை 5 ஆகியவற்றை இணைக்கிறது. தெற்கு பகுதியானது தரமணி லிங்க் ரோடு, ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி வழியாக கத்திப்பாரா ஜங்ஷன் வரை செல்கிறது. சென்னை உள்வட்ட சாலையானது நகரின் முக்கிய நெடுஞ்சாலைகள் பகுதிகளை இணைக்கிறது. குறிப்பாக திருவான்மியூர் ராஜீவ்காந்தி சாலை, வேளச்சேரி மெயின் ரோடு, கத்திப்பாரா, கோயம்பேடு, பாடி, மாதவரம், மணலி ஆகிய சாலைகளை இணைக்கும் வகையில் செல்கிறது. இந்த உள்வட்ட சாலையை 6 வழிச்சாலையாக கட்டமைத்து நகரின் போக்குவரத்து நெரிசலை குறைத்து சீரான பயணத்தை உறுதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் பாடி அருகே சாலை மேம்பாலங்களை அகலப்படுத்துவதில் 60% பணிகள் முடிவடைந்துள்ளது. சுவர்கள் அமைக்கும் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் வில்லிவாக்கம் பகுதியில் ரயில்வே மேம்பாலத்திற்கு கீழே 2 யூ வடிவ சர்வீஸ் சாலைகள் 14 கோடி ரூபாய் மதிப்பில் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த யூ வடிவ சர்வீஸ் சாலைகள் 7.5 மீட்டர் அகலத்தில் அமைக்கப்பட்டு வருகிறது.
இது பயன்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் வடக்கு கொரட்டூர் மற்றும் பாடிக்கு செல்வோருக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். வரும் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் ஒட்டுமொத்த பணிகளும் முடிவடைந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.